வணக்கம். ஸோ இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் மே ஃபர்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்னு சொன்னாங்க. ஆனால் மார்ச்சில் நடந்துச்சு. அடுத்தது பார்த்தா மேலே பார்த்தா நீட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து பேப்பர் டஃப்பானனால நிறைய பிள்ளைங்க வெளியே வரும்போது கண்ணீரோடு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் கூட எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பிளான் பண்ணிக்கணும். என் பொண்ணை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்டர் ஆக்கிடலாம், ஒரு சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாக்டராக கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எங்களால் அது பண்ண முடியல, பொண்ணு ரொம்ப அப்செட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எங்கள் இன்ஜினியரிங் போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிளான் இருக்குது. பட் நாங்கள் தெரியாமல் மேக்ஸ் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து தெர் இஸ் நோ ப்ராப்ளம்ஸ், ஒன்லி சிச்சுவேஷன்ஸ். எல்லா சிச்சுவேஷன்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ என்ஐஓஎஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரீஜனல் ஆஃபீஸ் கூட இருக்குது ட்ரிப்ளிகேனில். ஸோ இந்த போர்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ மே 15 12th ரிசல்ட் வந்து மே 13 12th ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ஐஓஎஸில் வந்து ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு ஜூனில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நீங்கள் வந்து மே 15 ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துட்டு ஜூலை கடைசி வாரம் இல்லை ஜூலை மிடில் வாரத்தில் நீங்கள் மேக்ஸ் மட்டும் தனியாக எழுதலாம். பயிற்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப்லாம் சப்போர்ட்டிங்கன்னா உங்களால் போர்ஷன் கவர் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக இண்டிவிஜுவலாக ஒரு நல்ல பர்சனலைஸ் டீச்சர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் ஒரு வருஷம் படித்தாங்க, ஒரே சப்ஜெக்ட் ஒரு மாதத்தில் படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் நோ டவுட்டு. ஸோ மேக்ஸ் மட்டும் படித்து நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் செகண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோடாலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து வச்சு நீங்கள் தனியாக அந்த மேக்ஸ் ரேட் வச்சு போகலாம். ஸோ நிறைய பேர் சிபிஎஸ்சியில் வந்து 6 பேப்பர் எடுத்துருப்பீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ், ஃபிசியாலஜி படிச்சிருப்பீங்க. அப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஆனால் நீங்கள் காலேஜ் போகலாம், ஆனால் மேக்ஸ் கண்டிப்பாக வேறு இன்ஜினியரிங் போகுது. ஸோ அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு என்ஐஎஸில் வந்து நீங்கள் மேக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் ஃபாரினில் படிச்சிருப்பீங்க. ஃபாரினில் வந்து இருந்துட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிபிஎஸ்சி ஃபாரின் சிபிஎஸ்சி படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அங்கே ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பராக வந்து எழுத விட்டுருவாங்க. மோர் தென் 2 பேப்பர் 3 பேப்பர் வந்து எழுத முடியாது. ஸோ நீங்கள் ஃபாரினில் வந்து படித்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய மறக்காமல் எங்கள்கிட்ட வந்து எங்களுடைய இந்தியன் கோச்சிங் சென்டர்ஸ் எங்கள்கிட்ட வந்து நாகர்கோயில், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் ஒரு 1 மந்த் பயிற்சி எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ஐஓஎஸ் ஒரு போர்டில் பாஸ் ஆன சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆனது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் மூலமோ இல்லை ஆஃப்லைன் கோச்சிங் மூலமோ எக்ஸாம்ஸ் ஆஃப்லைனில் மட்டும்தான் ஜூலை கடைசி வாரத்துக்குள்ளே எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுடைய 1 வருஷத்தை நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. உங்கள் குழந்தையுடைய பொண்ணான நேரத்தை சேவ் பண்ணிடலாம். ஸோ அவங்க 1 இயர் போட்ட எஃபோர்ட்ஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 1 மந்த்தில் நாங்கள் உங்கள் பொண்ணுடைய லைஃபையோ பையனுடைய லைஃபையோ ஸ்டேபிள் பண்ணி இந்த வருஷமே காலேஜில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் கிவிங் அஷூரன்ஸ் அஸ் வெல் அஸ் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இதுவும் வெறும் 45 நாளில் எங்களுடைய கணிப்பு துல்லியமாக இருக்கும். எக்ஸாக்டாக குழந்தைய கவுன்சிலிங் பண்ணி இந்த சப்ஜெக்ட் தேர்வானா மாட்டானா இல்லை என்ன எடுத்து படித்தா கரெக்டாக இருக்கும் எங்கள்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கவுன்சிலிங் மட்டும் எடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணித்தரோம். சரிங்களா. ஸோ நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் மார்க்கு கம்மியாயிரும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இன்ஜினியரிங் போகிறது மேக்ஸ் எடுக்காம விட்டுட்டோமே, இல்லை வந்து போர்டு எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் டஃப் ஆகி ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் கோச்சிங் வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்களை கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.